ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு மத்தியானம் வந்து சாலட் நான் சாப்பிட போகிறேன். ஸோ அந்த சாலட் செய்யும்போதே உங்களுக்கு வந்து ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நான் இதை ஷூட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு சம்மர் சாலட். சம்மர் வந்துருச்சு, நம்ம ஊரில் வந்து நல்ல வெயில் கொளுத்துதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த டைமில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி சாலட் செய்கிறேன். அண்ட் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி செய்கிறேன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். கேபேஜ், க்ரீன் கேப்சிகம், அப்புறம் கேரட். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து க்ரீன் ஆனியன்ஸ். இது வந்து கொஞ்சோண்டு நான் வந்து புதினா வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக ஒரு பஞ்சுக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் நான் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு பவுலில் வந்து க்ரீன்ஸ். இது வந்து இந்த ஊரில் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம ஊரில் கீரை இந்த மாதிரி சாலடுக்கு கீரை வகை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸே போதும். இதுவே பெரிய நிறையா இருக்குது. ஸோ இதில் அந்த வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பால்சாமிக் வினிகர். இது வந்து எல்லா ஏஷியன் கடையிலையும் இங்கே கிடைக்கும். பியூர் செசமி ஆயில், சோய் சாஸ், அப்புறம் வந்து பீனட் பட்டர். இந்த ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கெலாம் இதில் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, அண்ட் மறந்துட்டேன், நான் இதில் வந்து மேங்கோவும் ஆட் பண்ண போகிறேன். மேங்கோ சீசன் வேறு நம்ம ஊரில் இல்லையா? ஸோ மேங்கோ இல்லைன்னா நல்ல பழுத்த மேங்கோவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ் லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறதுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு லைமு, லெமன் ஜூஸ், அப்புறம் ஒரு குட்டி ஜிஞ்சர் அண்ட் ஒரு பாட் கார்லிக். ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு. இதை நான் எப்படி செய்கிறேங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பீனட் பட்டர், ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தேன், சுத்தமான தேன் இது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைம், அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு அந்த ஜிஞ்சரும் இந்த கார்லிக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பால்சாமிக் வினிகர், ஒரு ஸ்பூன் சோய் சாஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து செசமி ஆயில். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, கொஞ்சோண்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பைசினஸ்க்காக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி, இதெல்லாம் பிளெண்ட் ஆகிறதுக்கு. இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம அரைச்சதில் வந்து ஒரு சூப்பராக க்ரீமியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸிங்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து சும்மாவே சாப்பிட்லாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. இதை நான் வெறும்னே கூட சாப்பிட்ருவேன் ஃபுல்லாகவே. என்ன பண்ணுவேன், இதை நான் செஞ்சுட்டு இந்த மாதிரி குட்டி மேசன் ஜாரில், குட்டி கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அது ஒரு 4-5 டேஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளேயே காலி பண்ணிடுவேன். நான் ஹஸ்பண்டு எங்கள் 2 பேத்துக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸிங் இது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் இல்லாமல் இந்த சாலட் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். பட் ஆனால் வெறும்னே வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸிங் சேர்க்குறது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த சோய் சாஸ், இந்த பால்சாமிக் வினிகர் இதெல்லாம் ஒன் டைம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது நல்லா வருஷம் ஃபுல்லாக வரும். எவ்வளோ நீங்கள் அடிக்கடி சாலட் சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி மூணு சாஸ் தான் நான் இது 3 இன்க்ரீடியன்ஸ் தான் ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பால்சாமிக் வினிகர், சோயா சாஸ், பியூர் செசமி ஆயில், அவ்வளோதான். பீனட் பட்டர், இது எக்ஸ்ட்ரா பீனட் பட்டர் இருக்குது, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நான் பெருசாக வந்து ஆட் பண்ணலை. அண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ஜிஞ்சர், கார்லிக், லைம் ஜூஸ், ஹனி, சில்லி ஃப்ளேக்ஸ், இல்லைனா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப யம்மியாக இருக்குங்க. இதை வந்து நம்ம இப்போ இந்த சாலட்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த பவுலில் வந்து சாலட் பவுலில் வந்து க்ரீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் நான் இதில். ஃபஸ்ட்டு கேரட்,
green peppers, அப்புறம் கோஸ் போட்டு அப்புறம் இந்த ரெட் க்ரீன் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாங்காய், சூப்பரான இந்த மாங்காய் வந்து அப்படியே மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கங்க, இது சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாமே வந்து நம்ம இப்போ வந்து சீசனில் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் இதெல்லாமே. அப்புறம் மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது இந்த சால்டட் ரோஸ்டட் பீனட்ஸ் வந்து தூவி விடுறேன். போட்டுகிட்டே இருக்கேனே, ஒரு கையில் பிடிச்சிட்டு கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக வந்து இந்த மின்ட் லீவ்ஸ், புதினா இலை வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக தூவி விடுறேன். பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணுறோம். சூப்பரான இந்த சாஸை நல்லா தாராளமாகவே ஊற்றி சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸிங்கோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு கூட கேலரிஸ் ரொம்ப கம்மி தான். இந்த பால்சாமிக் வினிகர் ஆக்சுவலி நல்லது. அதெல்லாம் சோய் சாஸ் இதெல்லாம் ரொம்ப எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வெஜிடேரியனாக ஒரு சாலட் வேணும் அப்படின்னா, ஒரு மீலுக்கு ரீப்ளேஸ் பண்ணோம் லன்ச் டைம் அந்த மாதிரினா நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது லன்ச் டைம்ங்கிறதுனால நான் செய்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ண வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த காய்கறி, பச்சை காயெலாம் சாப்பிட்ற அந்த ஃபீலிங்கே இல்லை. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்குது. ஸோ இந்த சாலட்டில் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் சேர்க்கணுன்னா, நீங்கள் வந்து இது லஞ்சுக்கு பதிலாக நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து இந்த பாயில்டு சன்னா இல்லைனா அந்த ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணலாம். நீங்கள் க்ரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது ப்ரோட்டீன் என்ரிச்டு சாலடாக இருக்கும். அண்ட் அது கூட சேர்த்து ஒரு 2 முட்டை கூட நீங்கள் வந்து சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு பாயில் பண்ணி இல்லை ஸ்க்ராம்பிள்டு எக்ஸாகவே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு லஞ்ச் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதை மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு சம்மர் சாலடுங்க இது. இதுக்கு பேர் தாய் பீனட் சாலடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.